மே மாதம் தொடங்கியுள்ள நிலையில் அமீரகத்தில் சில மாற்றங்கள் மற்றும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. 1. ஒபெக் அமைப்பிலிருந்து வெளியேறும் அமீரகம். ஒபெக் என்பது எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பாகும். இது உலகின் கச்சா எண்ணெய் உற்பத்தியையும் விலையையும் முறைப்படுத்த முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகள் இணைந்து உருவாக்கிய ஒரு நிரந்தர சர்வதேச அமைப்பாகும். இதில் மே 1 முதல் அமீரகம் அதிகாரபூர்வமாக ஒபெக் மற்றும் ஒபெக் பிளஸ் அமைப்புகளிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகால உறுப்புரிமை முடிவுக்கு வந்துள்ளது. இந்த நடவடிக்கையானது அமீரகம் தனது சொந்த எண்ணெய் உற்பத்தி உத்தியை அமைத்துக் கொள்ள அதிக நெகிழ்வுத்தன்மையை அளிக்கிறது என்று கூறியுள்ளது. 2. பணி அனுமதிக்கான AI அமைப்பு. அமீரகத்தில் வேலைக்கு விண்ணப்பிப்பவர்களை தேர்வு செய்ய மே மாதம் முதல் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் புதிய அமைப்பை அறிமுகப்படுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மனிதவளம் மற்றும் எமிரிட்டைசேஷன் அமைச்சகத்தின் தலைமையில் இது தொழிலாளர்களின் திறன், அனுபவம் மற்றும் தகுதிகளை மதிப்பிட்டு அவர்களை வேலையுடன் சிறப்பாக பொருத்தும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். 3. துபாய் குளோபல் வில்லேஜ் மூடப்படுகிறது. குளோபல் வில்லேஜ் ஆனது மே 10 அன்று கோடை காலத்திற்காக மூடப்படும். இது அதன் 30வது சீசனின் முடிவை குறிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 4. துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் புதிய பயணிகளின் உரிமைகள். துபாய் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் பயணிகளை பாதுகாக்க புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. பயணிகள் இப்போது தாமதங்கள் அல்லது சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது புகார்களை பதிவு செய்யலாம் என்றும் வழக்குகளை ஆன்லைனில் கண்காணிக்கலாம் மற்றும் தெளிவான உரிமைகளை பெறலாம் என கூறியுள்ளது. 5. வங்கிகளிடமிருந்து இனி வாட்ஸ்அப் செய்திகள் இல்லை. அமீரகத்தின் மத்திய வங்கி தரவு பாதுகாப்பை மேம்படுத்தவும் மோசடியை தடுக்கவும் மே மாதம் முதல் நிதி நிறுவனங்கள் வாட்ஸ்அப் போன்ற செயலிகள் மூலம் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்வதை தடை செய்துள்ளதாக கூறியுள்ளது. 6. தோஹா மற்றும் குவைத்துக்கு மீண்டும் விமான சேவைகள் தொடங்கும். பிராந்தியங்களுக்கு இடையிலான விமான பயணம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. ஹமத் சர்வதேச விமான நிலையம் வழியாக தோஹாக்கான விமானங்கள் மீண்டும் தொடங்கியுள்ளது. அதே நேரத்தில் எமிரேட்ஸ் விமான நிறுவனம் மே 1 முதல் குவைத் விமானங்களை மீண்டும் தொடங்கி படிப்படியாக விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்துள்ளது. 7. ஈத்துல் அதாவுக்கு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமீரக குடியிருப்பாளர்கள் மே மாத இறுதியில் 6 நாட்கள் விடுமுறையை எதிர்பார்க்கலாம். அரஃபா நாள் மற்றும் ஈத் விடுமுறை உட்பட இந்த விடுமுறை வார இறுதியுடன் சேர்த்து மே 27 முதல் மே 29 வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மே மாதமானது புதிய மாற்றங்கள், பயண அறிவிப்புகள் மற்றும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விடுமுறைகள் ஆகியவற்றின் கலவையை கொண்டுள்ளது. இது அமீரகத்தின் ஆண்டின் மிக பரபரப்பான மாதங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது.